Hi friends, நான் உங்க டுடிஜோ ஸ்டான்லி. இன்னைக்கு நம்ம டே 22 நம்மளோட MERN e-commerce ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் வந்து யூசர் கொடுத்த ரிவ்யூஸை எப்படி நம்ம வந்து API மூலமா டெலீட் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. இது நீங்க வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நான் போட்டிருக்க மற்ற 21 பார்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ஜனவரி மந்த் ஒரு புது MERN ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் யாருக்காவது ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி என் கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம். அட்மினுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணுற மாதிரி ஒரு ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்ஸை வியூ பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து ஒரு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து வேணால் கமெண்ட் போட்டுக்கோங்க. வியூ ரிவ்யூஸ், இது வந்து ஆட் ரிவ்யூஸ். ஓகேங்களா, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இதையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அட்மின் வியூ ஆல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கு பேசிக்காக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் பை அட்மின். இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் கமா நெக்ஸ்ட். இங்கே நமக்கு நெக்ஸ்ட் தேவையில்லை, ஏன்னா வந்து இங்கே எரர்ஸ் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு வேரியபிளில் அவைட் ப்ராடக்ட் டாட் ஃபைண்ட் அப்படின்ற இந்த மெத்தடில் எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிசீவ் பண்ணிக்கிறேன். தென் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸில் ஒரு 200 ஸ்டேட்டஸ் டாட் ஜேசன் சக்ஸஸில் ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலரை நான் வந்து பாருங்க இங்கே அட்மின்காக யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் மேலேருந்து ஒரு காப்பி, இந்த லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்து ஒரு காப்பியை நான் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ரவுட் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் வந்து அட்மின் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, வெரிஃபை பண்ணுங்க, ரோலை செக் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து நம்மளோட கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் பை அட்மின் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது இம்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக எரர் வந்துடும். அதை கரெக்டாக பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் லாகின் பண்ணும்போது அட்மினாக லாகின் ஆகிடுறேன். இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அட்மினால் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ரோல் வந்து பாருங்கள் அட்மின். அட்மினில் வந்து ஒரு புது ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8000 API வெர்ஷன் 1 admin slash products கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் சென்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸும் பாருங்கள் டிஸ்பிளே ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம சேவ் பண்ணிப்போம். கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் பை அட்மின். அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து ரிவ்யூஸை டெலீட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் மேலே இருக்கிற ஒரு புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஸோ டெலிட் ரிவ்யூஸ். இதுக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் admin delete review. இது வந்து asynchronous function request comma response comma next. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூசர் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா
ஒன்றும் இல்லை. இப்போ அட்மின் வந்து ஒரு ப்ராடக்ட் delete பட்டன் கிளிக் பண்ணுறாங்கன்னா ஒரு யூஆர்எலுக்கு போகணும். அந்த யூஆர்எல்ல query பேராமீட்டரில் அந்த ப்ராடக்டோட ஐடி இருக்கணும். அதை கெட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஐடியை நம்ம வந்து செக் பண்ணணும் ப்ராடக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட் நம்ம எந்த ப்ராடக்டை delete பண்ண போகிறோமோ அதை நான் வந்து ப்ராடக்ட்ன்ற வேரியபிளில் போட்டுக்கிட்டேன். அவைட் நம்ம ப்ராடக்ட் மாடல் டாட் ஃபைண்ட் பை ஐடி, அந்த ப்ராடக்ட் இருக்கான்னு முதல்ல ஃபைண்ட் பண்ணலாம். ஐடி நமக்கு எங்கே வருது? ரிக்வெஸ்ட் டாட் query டாட் மேலே அட்ரஸ் பாரில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் டாட் ப்ராடக்ட் ஐடின்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஐடி அவ்வளோதான். இஃப் அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, சாரி, இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் கொடுத்த ஐடி தப்பான ஐடியா இருந்ததுன்னா ரிட்டர்னில் நெக்ஸ்ட் நியூ எரர் ஹேண்ட்லர் ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிடுங்க. தென் அந்த எரர் ஸ்டேட்டஸ் வந்து HTTP ஸ்டேட்டஸ் 400ங்கிறத கொடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா ரிவ்யூஸையும் முதல்ல எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தது நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்காக கான்ஸ்டன்ட் ரிவ்யூஸ் ஈக்குவல் டு செலக்ட் பண்ண ப்ராடக்டோட ரிவ்யூஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எல்லா ரிவ்யூஸும் வந்துடும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்குற ஐடியை வச்சு அந்த ஐடியை நான் delete பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ரிவ்யூஸ் வந்து பாருங்கள், ஸ்டோர் ஆனது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போமா? இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நான் வியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் ரிவ்யூஸ் பாருங்கள் எப்படி சேவ் ஆயிருக்கு. 2 ரிவ்யூ சேவ் ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் இந்த ரிவ்யூக்கு பாருங்க அண்டர்ஸ்கோர் ஐடி, இதுக்கு யூனிக்கான ஒரு ஐடி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐடியை நம்ம செலக்ட் பண்ணி delete பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐடி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து query பேராமீட்டரில் நான் வந்து பாஸ் பண்ணுவேன். அதை நம்ம கெட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஐடியை நம்ம delete பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ரவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், சேம் இதே மாதிரி மேலே இருக்கிற மாதிரி நான் இன்னொரு காப்பி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இதே ரிவ்யூஸில் delete மெத்தட் ஆட் பண்ணிக்கலாம். டாட் delete மெத்தட். delete மெத்தட் பொறுத்த வரைக்கும் யூசர் கண்டிப்பாக லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ண delete பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்மினாக இருந்தால் மட்டும் delete பண்ண அலோவ் பண்ணணும். ஸோ ரோல் பேஸ் நம்ம கொடுத்தாச்சு. தேர்ட் ஒன் ஃபைனலாக நம்ம அந்த delete ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ணிக்கலாம். இதோட நேம் என்னன்னு பாருங்க, admin delete review. இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு 2 டேட்டா நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஒரு டேட்டா எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். இன்னொரு டேட்டா எனக்கு எந்த queryயை delete பண்ண போகிறனோ அந்த query ஐடியும் நான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அது ரெண்டையுமே நான் வந்து எங்கே கொடுக்க போகிறேன்னா என்னோட query பேராமீட்டரில் கொடுக்க போகிறேன். இங்கே நமக்கு ப்ராடக்டோட ஐடி வந்துருச்சு. ப்ராடக்டோட ஐடி இருக்குது. ஆனால் இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி இதில் 2 கிடச்சிருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா நமக்கு ப்ராடக்ட் ஐடி கிடச்சிருச்சு. ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா எனக்கு அந்த பர்டிகுலர் ஐடின்னு போட்டுக்கோம். query.id வேரியபிளில் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிவ்யூவோட ஐடியை போட போகிறேன். ரிவ்யூவோட ஐடி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ஐடி. ஸோ 2 ஐடி நமக்கு இதில் கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ நான் ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற எல்லா ரிவ்யூஸ் எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துருக்க இந்த ஐடியை தவிர மற்ற எல்லா ஐடியும் போடணும். அப்போ தான் delete பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரிவ்யூவாக எடுங்க. அந்த ரிவ்யூக்குள்ளே இருக்க ஐடி இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு ரிவ்யூக்குள்ளேயும் ஐடி இருக்கும். அண்டர்ஸ்கோர் ஐடி டாட் டூ ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். அது நாட் ஈக்குவல் டு நான் கொடுத்துருக்க ரிக்வெஸ்ட் டாட் query டாட் ஐடி இதையும் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கோங்க. டாட் டூ ஸ்ட்ரிங். அப்போ நான் கொடுத்துருக்க ஐடியை தவிர மற்ற எல்லா ரிவ்யூஸையும் எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணு. அப்போ தானே இது வந்து லேட்டஸ்ட் ரிவ்யூஸ். அதை ரிமூவ் பண்ண மற்ற ரிவ்யூஸ் இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிவ்யூஸ் கிடைச்சிருச்சுன்னா இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டில் நம்ம பண்ண மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ரிவ்யூஸ் கவுண்ட் இங்கே நம்ம
ப்ராடக்ட் ரிவ்யூ கிரியேட் பண்ணுறப்ப நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவை கவுண்ட் பண்ணுறது, ரேட்டிங்ஸ் போடுறது, அண்ட் தென் ஃபைனலாக அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நான் delete பண்ண வேண்டிய ரிவ்யூ தவிர மற்ற எல்லா ரிவ்யூஸும் எனக்கு இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஃபைன். லெட் sum equal to 0. தென் ரிவ்யூஸில் இருக்க ஒவ்வொரு ரிவ்யூவாக எடுத்து டோட்டல் ரிவ்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், sum plus equal to review dot ratings. ஓகேங்களா? அப்போ இதோட ஒவ்வொரு ரேட்டிங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அப்போ ரேட்டிங் நம்ம அப்டேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் புது ரேட்டிங்ஸ் கண்டுபிடிக்கலாம். என்னன்னா டோட்டல் ரிவ்யூவோட லென்த் greater than 0 இருந்துச்சுன்னா total rating divided by total number of reviews dot length. அப்படி இல்லைன்னா 0. ரிவ்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 0. சரி, இப்போ total number of reviews நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். number of reviews equal to இப்போ நம்ம வச்சிருக்க reviews dot length. ஏன்னா இந்த ரிவ்யூஸ்ல தான் உங்களுக்கு அப்டேட்டட் ரிவ்யூஸ் இருக்கு. நீங்க delete பண்ண வேண்டியதை ரிமூவ் பண்ணிட்டு மற்றது எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இதை நம்ம ரேட்டிங் ஃபைன் பண்றதுக்காக லூப் போட்டு ஒவ்வொரு ரிவ்யூஸ்க்குள்ள இருக்க ரேட்டிங்கை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் ரேட்டிங் ஆவரேஜ் ரேட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் லென்த் ரிவ்யூஸ் இருந்ததுன்னா லென்த் greater than 0 இருக்கும். அப்போ டோட்டல் ரிவ்யூஸ் டிவைடட் பை டோட்டல் ரேட்டிங்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் லென்த். அப்போ இங்கே ரேட்டிங் வந்து 8 இருக்கு, 2 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 டிவைடட் பை 2 உங்களுக்கு 4ன்னு வந்துடும். அப்போ ரேட்டிங்ஸ் 4 வந்துடும். நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் எத்தனை ரிவ்யூஸ் வந்திருக்கோ அதோட கவுண்ட்டை வந்து இதில் வச்சுக்கிட்டேன். இது ரெண்டையுமே நம்ம அப்டேட் பண்ணால் போதும். அப்போ await நம்ம ப்ராடக்ட் மாடல் எடுத்துக்கலாம். டாட் ஃபைண்ட் ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஐடி நம்மகிட்ட எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஐடியை எடுங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். கமா செகண்ட் பேராமீட்டரில் நீங்கள் என்ன அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை பாஸ் பண்ணுங்கள். நான் ரிவ்யூஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் அப்டேட் பண்ண போகிறேன். கமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் அப்டேட் பண்ண போகிறேன். இது அப்டேட் ஆகி எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்னது, எனக்கு புது டேட்டா வரணும். அப்டேட் ஆன டேட்டா தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ட்ரூ. ரன் வேலிடேட்டர்ஸ் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருங்க. வேலிடேஷன் ரன் பண்ணிக்கலாம், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் இது வேண்டாம், இது விட்டுடுங்க. இல்லை வேலிடேஷன் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரன் வேலிடேட்டர்ஸ் வந்து ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோம். அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் வந்து என் ப்ராடக்ட் மாடல் எடுத்துக்கிட்டேன். என்ன ப்ராடக்ட்டை நான் அப்டேட் பண்ண போகிறேனோ அந்த புது அப்டேட்டட் டேட்டாவை ஃபஸ்ட்டு பேராமீட்டராக கொடுத்துருக்கேன். அதில் ரிவ்யூஸ், அதில் ரேட்டிங்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் எனக்கு அப்டேட் ஆகிடும். எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது எனக்கு புது டேட்டா, வேலிடேஷன்ஸும் நீ செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் வந்து இதில் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப க்ளீனாக பாருங்கள், எனக்கு இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இங்கே அப்டேட் ஆன உடனே ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 200ல ஜேசன் டைப்பில் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. தென் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ deleted successfully. ரிவ்யூ deleted successfully. அவ்வளோதான். ஸோ ரொம்ப க்ளீனாக இதை பண்ணியாச்சு. அட்மின் ப்ராடக்ட்ஸில் delete மெத்தட், சரிங்க பாருங்கள், அட்மின் ரிவ்யூஸில் delete மெத்தடில் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மினாக லாகினாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கிறேன், நான் அட்மின் தான். கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் வேணாம், நான் புதுசாக இன்னொரு ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது வந்து delete ரிவ்யூ. ஓகேங்களா, இது நமக்கு delete மெத்தட். லோக்கல் ஹோஸ்ட் 5173
8000 v1 admin slash reviews question mark. நீங்க இந்த இடத்துல வந்து question mark போட்டு இங்க போடலாம் அல்லது இங்க params கூட டைப் பண்ணுங்க. ப்ராடக்ட் ஐடி வேணும், தென் ஐடி. இப்போ ப்ராடக்ட் ஐடிங்கிறது எந்த ப்ராடக்ட்டை நம்ம டெலிட் பண்ண போகிறோமோ அது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கெட் ஆல் ப்ராடக்ட்ஸை நான் கிளிக் பண்ணி முதல்ல அதை வியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மின் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது யூசர், இது கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதான் நம்ம ப்ராடக்டோட ஐடி. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். டெலிட்டில் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டூவில் நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் ஐடி இது வந்து ரிவ்யூவோட ஐடி. இப்போ ரிவ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 ரிவ்யூ இருக்குங்களா, இது ஒரு ரிவ்யூ இருக்குது, இது ஒரு ரிவ்யூ இருக்குது. நான் குட் அண்ட் ஆசம் அப்படின்ற இந்த ரிவ்யூவோட ஐடியை மட்டும் செலக்ட் பண்ணி செகண்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, கொஷின் மார்க் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஐடி, ஆம்பரசன் கண்டிப்பாக போடணும். அடுத்த பேராமீட்டர் குறி பேராமீட்டர் இருக்கு, ஐடி ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இப்போ சென்ட் கொடுங்க, பாருங்க ரிவ்யூஸ் டிலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வந்துருச்சு. இப்போ நீங்கள் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க 2 ரிவ்யூஸ் இருந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு. இப்போ மறுபடியும் ஃபைன் பண்ணுறேன். இப்போ ரிவ்யூஸ் பாருங்க ஒரே ஒரு ரிவ்யூ தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நைஸ் ப்ராடக்ட்ன்ற ரிவ்யூ தான் இருக்கு. நீங்கள் இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். கெட் ஆல் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நைஸ் ப்ராடக்ட் அப்படின்ற இது மட்டும் தான் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளீனாக பாருங்கள், அட்மின் வந்து இந்த பர்டிகுலர் செலக்டட் ப்ராடக்டோட செலக்டட் ரிவ்யூஸை எடிட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஆர்டர் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏபிஐ ஆர்டர் ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பேஸ் பண்ணி பக்காவான ஒரு ஃப்ரண்ட் எண்ட் நம்ம டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்டை முடிக்கலாம். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து என் கூட ஜேர்னியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், என்கிட்ட நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன் கீழே இருக்கிற இந்த நம்பர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் கிளாஸ், டெய்லி லைவ் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. புது பேட்ச் இப்போ ஜனவரி மந்த் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.